அத்தைக்கு விஷயத்த சொன்னியா? இல்ல சீனு, தெரிஞ்ச அவங்க தாங்கிக்க மாட்டாங்க. இப்ப சொல்ல வேண்டாம். மாயா, கதிருக்கு எதுவும் ஆகாதுல? எதுவும் ஆகாது தானா? அவன் நல்லபடியா அவங்க கிட்ட திரும்ப வந்துருவான். நீ தைரியமா இரு. கடவுள் நமக்கு துணையா இருப்பாரு. கார்த்திகை சும்மா விடக்கூடாது மாயா. சீனு, அது எதுவும் இப்ப நம்ம யோசிக்க வேண்டாம். கதிர் உயிர் பொழைச்சு வரணும், அதுதான் இப்ப முக்கியம். டாக்டர், கதிருக்கு எதுவும் ஆகல? அவன் நல்லா இருக்கான்ல? கத்தியில அவன் விஷத்தை தடவி குத்திருக்காமா. அதனால நர்வ் சிஸ்டம் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்குமா. டாக்டர், அவனை காப்பாத்த முடியும்ல? உடனே ஆபரேஷன் பண்ணுமா, அப்பதான் அவரை காப்பாத்த முடியும். அப்போ உடனே பண்ணிடுங்க டாக்டர். ஏன் கதிருக்கு எதுவும் ஆக கூடாது. அவனை எப்படியாவது காப்பாத்திருங்க டாக்டர். ஆபரேஷனுக்கு உடனே ரெடி பண்ணுங்க டாக்டர். மினிமம் 1 lakh செலவாகும். பணத்தை பத்தி பிரச்சனை இல்ல டாக்டர், எவ்வளவு செலவுனாலும் பரவாயில்ல. நீங்க ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணிடுங்க. ஓகேமா, பயப்படாதீங்க, காப்பாத்திடலாம். சொல்லுங்க லிங்கம். கதிர ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. இன்னும் அவன் சாகலையா? ஏங்க, அவன் இழுத்துக்கிட்டு தாங்க இருக்கான். ஆபரேஷன் பண்ணா காப்பாத்திடலான்னு டாக்டர் சொல்றாரு. இன்னும் சாகாம இருக்கானா அவன்? அந்த குடும்பத்துல யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் உயிர் போகாது போல இருக்கு. அது மட்டும் இல்லங்க, 1 லட்சம் ரூபாய் கட்டினா ஆபரேஷன் பண்ணி அவனை பொழைக்க வச்சிடலான்னு டாக்டர் உறுதியா சொல்றாரு. லிங்கம், அவன் பொழைக்கவே கூடாது. கார்த்திகோட கைய உடைச்சிருக்கான். என்னையா இப்படி கட்டு போட்டு உக்காந்துருக்க? ஜெயில இருக்கிற கைதிக்கு ஏதாவதுன்னா என்னதான் கேள்வி கேட்பாங்க? சார், நானே வலி தாங்க முடியாம இருக்கேன். போங்க சார். இனிமேலாவது கொஞ்சம் வெளியே போகாம இரு. சீனு, நான் டாடிக்கு கால் பண்ணி உடனே பணம் அனுப்ப சொல்றேன். உன் மொபைல கூட. இந்தா. இப்பதான் உள்ள கூட்டிட்டு போயிருக்காங்க மாமா. பணம் ரெடி பண்ணலாம்னு நினைச்சோண்டா. ஆனா அண்ணனை கேட்காம வீட்ல இருந்து பணம் எடுக்க முடியாது. டேய், தெரிஞ்ச ஆளுகிட்ட எல்லாம் கேட்டோம்டா, யாருமே தரலடா. அப்பா, இதுவும் அந்த புவனேஸ்வரி வேலைதான்ப்பா. அவதான் எல்லா இடத்துலயும் தடுத்துட்டு இருக்கா. அண்ணனை காப்பாத்த போய் தான் கதிருக்கு இப்படி ஆயிருச்சு. அவனை பார்க்க வர்றதுக்கு கூட வீட்டுல இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாம வர்ற மாதிரி ஆயிப்போச்சுடா. டேய், இப்ப பணத்தை எப்படா கட்டுறது? தானா அதுக்காக விளையாட போயிருக்காப்பா. என்னடா சொல்ற? என்ன மாமா இது? நம்ம வீட்டு பொண்ணுக்காக நம்மளால எதுவுமே பண்ண முடியாம போயிடுச்சே மாமா. இந்த நிலைமையில புருஷன் உயிரை காப்பாத்த அங்க என் மருமக தானா போராடிக்கிட்டு இருக்கா. ஆண்டவா, அவ எப்படியாவது ஜெயிச்சிடணும்பா. மாமா, கதிருக்கு எதுவும் ஆகாது மாமா. நம்ம தைரியமா இருப்போம். பாயிண்ட் தனலட்சுமிக்கு.
ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. தனலட்சுமி லீட்ல இருக்காங்க. நிறைய பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா விளையாட்டு இருந்த தனலட்சுமி இப்போ நிறைய மிஸ் பண்றாங்க. இப்போ ரேவதி பாயிண்ட்ஸ் லீட்ல இருக்காங்க. தனா கம் ஆன் தனா.